அவளோட பிள்ளை சொரூபன் லாயர் ஆகி இப்போ பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆயிருக்கான். சென்னைக்கு வரணும், ஆர்டருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனை அவனை நம்ம வீட்ல தங்க வச்சுக்கணும்னு இருக்குமா, அதுக்கும் பர்மிஷன் வேணும். இந்த ஊர்ல அவன் தங்கறதுக்கு வேற இடமே கிடைக்கலையா? நான் ஒரு குழந்தைய வச்சுட்டு இருக்கேன், நீங்க 2 பேரும் லேடிஸ். இந்த வீட்டுக்குள்ள ஒரு ஜென்ஸ் வந்து தங்குனா நம்ம எல்லாருக்கும் தானே கஷ்டம். நீ சொல்றது வாஸ்தவம் தான்மா. பட் ஆனா அவன் எதுவும் ஜென்ஸ் கிடையாதே. என் பெஸ்ட் ஃப்ரெண்டோட பிள்ளை, எனக்கும் பிள்ளை மாதிரி. ஜெயஸ்ரீ அவனுக்கு சித்தி மாதிரி. ஹீ குட் பி யுவர் ஃப்ரெண்ட். அண்ட் நீயும் குழந்தையோட பிஸியா இருப்ப. அவனும் இங்கேயும் தெரிஞ்ச பையன்மா, எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இருந்தாலும் எனக்கு உன்னோட பெர்மிஷன் வேணும்மா. இது என்னமோ எனக்கு சரியா படல அத்தை. ஐயோ அப்படிலாம் சொல்லாதம்மா பூஜா, ப்ளீஸ். அம்மா என்னம்மா இது உங்க வீடு, ஏன் இப்படி இவகிட்ட கெஞ்சிட்டு இருக்கீங்க? ஏன் வீடா? இந்த வீட்ல பூஜா பர்மிஷன் இல்லாம மூச்சு கூட நான் விட முடியாதுமா. அவ என் பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தா தான் என்ன, காலேஜ் டேஸ்ல அவ வீட்ல நான் தங்கி இருந்து சாப்பிட்டு இருந்தாதான் என்ன, அந்த நன்றிக்காக அவ புள்ளிய நான் என் வீட்ல வர வச்சு அவனுக்கு சாப்பாடு போடலன்னா தான் என்ன? அதெல்லாம் இல்ல, என் பூஜா தான் எனக்கு முக்கியம். அத்தை, நீங்க இவ்ளோ தூரம் சொல்றதுனால எனக்கு ஒரு ஐடியா தோணுது. என்னடி என்னடி? அவர் வேணா மாமா கூட தங்க வச்சிடலாமா? அடச்சா, இது ஒரு ஐடியாவா? உங்க மாமா அவரே ஒரு ஹார்ட் பேஷண்ட், அவரே டயட் சாப்பாடு சாப்பிடுறவரு. வெறும் காய் என்ன இப்படி என்ன அப்படி என்னன்னு சாப்பிட வேண்டியவரு. சின்ன பிள்ளை இவரு. அதெல்லாம் சாப்பிட்டா என்னத்துக்கு ஆகும் உடம்பு? ஏதோ இங்க இருந்தா ருசியா வாய்க்கு சாப்பிடலான்னு. அதுவும் ஜெயஸ்ரீயோட சாப்பாடு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். அவளோட கேரளா அவியல சாப்பிட்டா நீயே ஒரு ரூபாய் எக்ஸ்ட்ரா சாப்பிடுறவ. வேண்டாம் அத்தை, வேற கெஸ்ட் ஹவுஸ் புக் பண்ணி கொடுத்துருங்க. பூஜா, அந்த பையன் சொரூபனுக்கும் அருள் வயசுதான். அந்த பிள்ளை முகத்துல என் பையனை பாக்குற மாதிரி ஒரு ஃபீலிங் மனசுக்கு. சரிம்மா, உனக்கு இஷ்டம் இல்லைன்னா. நீங்க தான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்கு புள்ள சென்டிமெண்ட்? உங்களுக்கு அந்த ஆள் இங்க வந்து தங்கணும், அவ்வளவுதானே? இதுக்கு எதுக்கு பெர்மிஷன் கேக்குறீங்கன்னு எனக்கு புரியலையே. இதோ உங்க வீடு, உங்க இஷ்டம் அத்தை. ஆனா எனக்கு பிடிக்கலனா அந்த ஆளு காலி பண்ணிடணும். இல்லனா நான் அந்த ஆளை காலி பண்ணிடுவேன். உனக்கு பிடிக்கும்டி. உனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். பிடிக்கணும்னு கடவுளை வேண்டேம்மா. பானுக்கு நன்றி கடன். ஜெயஸ்ரீ, சொல்லுங்கம்மா. நாளைக்கு சொரூபன் வரான். தடபுடலான விருந்து ரெடி பண்ணிடுங்க. சரிங்கம்மா. அம்மா டிஃபன் சாப்பிடுங்க. நாளைக்கு உன் விருந்தோட சேர்த்து சாப்பிடுறேன். எப்பா சீக்கிரம் வண்டியில ஏத்துப்பா, பார்ட்டிக்காரங்க வந்துட்டாங்களா? சரிங்க சார். சார், இந்த பேப்பர்ல வேலைக்கு ஆள் தேவைன்னு போட்டிருந்தது. என்னம்மா படிச்சிருக்க? BA படிச்சிருக்கேன் சார். இப்பெல்லாம் யாரும் 10ஆவதே படிக்கிறது இல்லை போல இருக்கு. நேரா டிகிரி டிப்ளமோ தான். என் ஹோட்டல் சரக்கு மாஸ்டர் எலக்ட்ரானிக் இன்ஜினியர், டீ மாஸ்டர் BA ஹிஸ்டரி, ஒரு சர்வர் தமிழ் லிட்ரேச்சர். நாடு எங்கேயோ போயிட்டு இருக்கு. உன் பேர் என்னம்மா? என் பேர் இளவரசி சார். இதுக்கு முன்னாடி வேலை பார்த்த அனுபவம் ஏதாவது உண்டாமா? கார்மெண்ட்ஸ்ல வேலை பார்த்துருக்கேன் சார். கார்மெண்ட்ஸுக்கும் கேட்டரிங்கும் என்னம்மா சம்பந்தம்? சார், எந்த வேலையா இருந்தாலும் சொல்லி கொடுத்தீங்கன்னா அதை நான் கத்துக்கிட்டு கரெக்டா செஞ்சிருவேன் சார். வருஷத்துல வரக்கூடிய முகூர்த்தமே ரொம்ப கம்மியா இருக்கு. உனக்கு வேலை கத்து கொடுத்துட்டு இருந்தா எல்லா முகூர்த்தமும் போயிடுமே. இந்த பாருமா, உனக்கு சமைக்க தெரியுமா? தெரியும் சார். எத்தனை பேருக்குமா சமைப்பீங்க? எங்க வீட்டுல ஃபேமிலி ரொம்ப பெருசு, நான் தான் சமைப்பேன் சார். அதெல்லாம் பத்தாதுமா, பல்காக தான் ஆர்டர் வரும். எத்தனை பேர்னு சொல்லுவேன். அதுக்கு தகுந்த மாதிரி காய்கறி ப்ரொவிஷன்லாம் வாங்கிக்கணும். எல்லாத்தையும் பார்த்துப்பியா? பார்த்துப்பேன் சார். சம்பளம் எவ்வளோமா எதிர்பார்க்குறீங்க? நீங்க சொல்லுங்க சார். நான் இங்கே எல்லாருக்கும் 3000 ரூபா தான் சம்பளமே கொடுப்பேன். சார், நீங்க சொல்ற வேலையை நான் ரொம்ப சின்சியரா செஞ்சிருவேன் சார். கொஞ்சம் நல்ல சம்பளமா போட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்.
எவ்வளவுதாம்மா சம்பளம் வேணுங்கிறீங்க? கொஞ்சம் அதிகமா ஒரு 2000 ரூபாய் ஏத்தி போட்டு கொடுங்க சார். இவ்வளவு சம்பளம்லாம் என்னால கொடுக்க முடியாதுமா. 3000 ரூபா தான் என்னால சம்பளம் கொடுக்க முடியும். அதுக்கு மேல கட்டாது. நாளைக்கு நல்ல வேலை கிடைச்சா நீங்க சொல்லாம போடாம கிளம்பிடுவீங்க. நான் வேற வேலை பாத்துக்கிறேம்மா. நீங்க கிளம்புங்க. சார் கிளம்புங்கம்மா, தான் சொல்லிட்டேன்ல. என்ன ஆச்சாப்பா சிவா? இதோ முடிஞ்சு சார். எவ்வளவு நேரம் ஏத்துவீங்க? சீக்கிரம் ஏத்துங்கப்பா. சரிங்க சார். நீங்க நான் இளவரசி, உங்க பேஷண்ட் மேடம். இளவரசி, இந்த நேரத்துல வெயில்ல நடு ரோட்ல கர்ப்பமா இருக்கிற இந்த நேரத்துல ஏன் இப்படி சுத்திட்டு இருக்கீங்க? நான் ஒரு வேலை விஷயமா வந்திருந்தேன். நீங்க முதல்ல கார்ல வந்து உட்காருங்க. வாங்க வாங்க வாங்க. முதல்ல தண்ணி குடிங்க. தேங்க்யூ மேடம். உங்க ஹஸ்பண்ட்? அவரோட பிரச்சனை, நாங்க 2 பேரும் பிரிஞ்சிருக்கோம். நினைச்சேன் உங்க கூட ஒரு நாள் கூட அவர் செக்கப்புக்கு வரலனதும் அப்பவே எனக்கு டவுட் வந்துச்சு. நீங்க கர்ப்பமா இருக்கிறது அவருக்கு பிடிக்கல போல இருக்கு. ஓகே, டேக் கேர். இளவரசி, உங்களை வீட்ல டிராப் பண்ணிட்டுமா? இல்ல பரவாயில்ல மேடம். எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்றீங்களா? சொல்லுங்க. எனக்கு வேலை ஏதாவது கிடைக்குமா? வேலை என்னோட சீனியர் ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காரு. அங்க வேக்கன்ட் இருக்கான்னு கேட்டு பாக்குறேன். என்ன படிச்சிருக்கீங்க? நான் டிகிரி முடிச்சிருக்கேன் டாக்டர். நான் என்ன படிச்சிருக்கணும்? அது ஒரு ஹாஸ்பிட்டல்மா. அங்க வேலைக்கு சேர கருணையும் அன்பும் பாசமும் அடுத்தவங்களுக்கு உதவுற மனப்பான்மையும் அடிப்படை தகுதிகளா தேவைப்படும். ஒரு குழந்தைக்கு தாயா, அதுவும் கர்ப்பவதியா இருக்கிற உங்ககிட்ட அந்த தகுதி கண்டிப்பா உங்ககிட்ட இருக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நம்ம போலாமா? ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். டிரைவர், வண்டி எடுப்பா. இனிமே ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதே நேரத்துல இளவரசி பாருங்க. நாங்களும் வருவோம். என்ன மகா, இது வரைக்கும் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் தெரியலையே. ஏதோ எமோஷனல் ஸ்ட்ரெஸ்ல இருக்கிற மாதிரி தெரியுது. எனி ப்ராப்ளம்? இல்லையே, அப்படி எதுவும் இல்லையே. இல்ல அப்படின்னா நிச்சயமா ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். ஏற்கனவே சொன்னதை தான் சொல்றேன் டாக்டர். எனக்கு ரொம்ப நாள் வாழணுன்ற ஆசை இல்லை. அந்த ட்ரஸ்ட் விஷயத்துக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அது முடிஞ்சிருச்சுன்னா எனி டைம் I can happily take off. நீ ஏமா இப்படிலாம் பேசுற? அப்புறம் நாங்கெல்லாம் எதுக்கு இருக்கோம்? I'm sorry. இதோ பாருங்க மகா, நீங்க எங்க சிகிச்சைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தா தான் நாங்க ஏதாவது செய்ய முடியும். உங்க மனசுக்குள்ள ஒரு எதிர்ப்பை வளர்த்து வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க நிலைமை இன்னும் மோசமாக தான் போயிடும். மிஸ்டர் சுப்பிரமணி, உங்களுக்கு எல்லாமே தெரியுமே. நான் என்ன பண்ணுவேன் டாக்டர்? நான் எதுவுமே பண்ணல டாக்டர். எக்ஸாக்ட்லி, நீங்க எதுவுமே பண்ணல. அதுதான் பிரச்சனையே. டாக்டர், நான் உங்ககிட்ட ஏற்கனவே ஒரு ட்ரீட்மெண்ட் பத்தி சொல்லியிருந்தேன். ஆமா. அதை இன்னும் நீங்க மகா கிட்ட சொல்லவே இல்லையா? அதுக்கு இன்னும் நேரம் வரல டாக்டர். சுப்பிரமணி, இவங்க நேரம் கடந்து போய்கிட்டு இருக்கேன். இல்ல டாக்டர், நான் சொல்லிடுறேன் ப்ளீஸ். ஒரு நிமிஷம். இல்ல நானே அவங்க கிட்ட சொல்றேன். இல்ல டாக்டர், நானே சொல்றேன். நீங்க Please, சும்மா சொன்னா கேளுங்க. நான் சொல்றேன் டாக்டர். நீங்க பேச பாருங்க. நீங்க 2 பேரும் எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? மகா, நான் சொல்றேன், உனக்கு பொறுமையா இரு. டாக்டர், நான் சொல்லிடுறேன் டாக்டர் ப்ளீஸ். நோ நோ நோ, நானே சொல்றேன். ஐயோ, ப்ளீஸ் டாக்டர். ஒரு நிமிஷம். இப்ப என்ன கடுப்பாக்காதீங்க. இல்ல மகா. நீங்க சும்மா இருங்க.
நீங்க சொல்லுங்க டாக்டர். நீங்களும் சுப்பிரமணியம் கணவன் மனைவி. ஆனா உங்களுக்குள்ள இன்னும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கலைன்னு தெரியுது. உங்களுக்குள்ள கணவன் மனைவி உறவு எல்லா விதத்திலையும் சுமூகமா நடந்தா தான் நீங்க பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எஸ், நீங்க கர்ப்பமானா உடல் ரீதியா சில மாற்றங்கள் ஏற்பட்டு உங்க நோய் குணமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை பாருங்க மகா, இது மருத்துவ ரீதியா ப்ரூஃப் பண்ணப்பட்டும் இருக்கு. எப்படி சொல்றேன்னா, டென்மார்க் மெடிக்கல் கான்ஃபரன்ஸ்ல ஒரு கேஸை நேரடியா சந்திச்சு பேசினதுக்கு அப்புறம் தான் இந்த முடிவுக்கே நான் வந்தேன். மகா, இந்த விஷயத்தை நான் சுப்பிரமணி கிட்ட ஒரு 4-5 தடவை சொல்லிட்டேன். என்னவோ தெரியல, அவர் இதுல விருப்பம் இல்லாத மாதிரி இருக்காரு. மகா, நான் சொல்ற வரதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. டாக்டர், இவருக்கு விருப்பம் இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் எங்களோட பர்சனல் விஷயம். இப்ப நீங்க இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, இனிமே இந்த டாபிக்கை நான் பாத்துக்கிறேன். நீங்க என்கிட்ட விட்டுருங்க. ஆனா ஒண்ணு, என் புருஷன் எது செஞ்சாலும் அதுல நிச்சயமா வேல்யூபிள் ரீசன் இருக்கும். அதுக்குள்ள மகா, உன்னுடைய உயிரை காப்பாத்த இந்த ஒரு வழி. தேங்க்யூ டாக்டர். என் உயிரை காப்பாத்த உங்களுக்கு இருக்கிற அக்கறையை விட இவருக்கு அதிகமாவே இருக்கு. நாங்க கிளம்புறோம். ஓகேம்மா, வாங்க. தேங்க்யூ டாக்டர். ஓகே. சாரி டாக்டர். இட்ஸ் ஓகே, கேரி ஆன். ஹாய்மா, சேஃபாக ரீச் ஆயிட்டம்மா. ஆமாம் ஆமாம், சென்னை மண்ணை மிதிச்சாச்சு. நோனோம்மா, எவ்ரி திங் இஸ் ஃபைன். என்னங்க ஆச்சு? இதோ பார்க்குறேன் சார். கொஞ்சம் சீக்கிரம் பாருங்கள். என்னங்க ஆச்சு? ஏதோ ப்ராப்ளம் இருக்குது சார். என்னென்னு நான் கொஞ்சம் பார்க்குறேன் சார். சீக்கிரங்க. ஓகே சார். சார். என்னங்க சார், இது மெக்கானிக் பார்த்தா தான் கிளியர் ஆகும். நான் போய் கூட்டிகிட்டு வந்துடுறேன் சார். ஐயோ, நான் வெயிட் பண்ண முடியாது. நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்தாங்க. ஓகே சார். தேங்க்யூ. சார். ஹலோ சார். வணக்கம் தம்பி. சார், நான் வந்த வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சு. இஃப் யூ டோன்ட் மைண்ட் லிஃப்ட் கிடைக்குமா? எங்கே போனோம்? அண்ணா நகர் சார். அண்ணா நகரில் எங்கே தம்பி? ஓ, அட்ரஸ்லேயே கொண்டு போய் விட்டுறீங்களா? ரொம்ப தேங்க்ஸ் சார். தமிழ்நாடு தான் சார். தமிழ் அரசி, நம்பர் 46, 12th Avenue, அண்ணா நகர் வெஸ்ட். தமிழ் அரசியா? வக்கீல் தமிழ் அரசியா? ஆமாம் சார். உங்களுக்கு தெரியுமா அவங்கள? அவங்கள தெரியாதவங்களே அண்ணா நகரில் இல்லை. எனக்கு ரொம்ப பழக்கம்தான். நீங்கள் பெட்டிட்டு வந்து வண்டியில் இருங்க, விட வேண்டிய இடத்துல விடுறேன். தேங்க்யூ சார். டிரைவர். டே ஐயா, அந்த தமிழ் அரசியை பழி வாங்கிறதுக்கு நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். பச்சி வந்து தன்னாலே மாட்டிருச்சு.
பயலை பார்த்தா ஏதோ முக்கியமான ஆள் மாதிரி தெரியுது. போகிற வழியில் நான் சொல்கிற இடத்துல நிறுத்து. சரிங்க. ஆ சார் நான் எல்லாம் செக் பண்ணிட்டேன், நான் கிளம்புறேன். ஓகே சார். சன் டிவி பாத்துட்டு இருக்கோம் உங்க எல்லாருக்கும் உங்க மகாவோட ஹாய். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இப்ப வர வாரமும் சனிக்கிழமை இளவரசி டெலிகாஸ்ட் ஆகுங்க. சேம் டைம் மதியம் 1:30 மணிக்கு. சோ இனிமே நீங்க சனிக்கிழமை கூட உங்க மகாவை பார்க்கலாம். மிஸ் பண்ணிடாதீங்க. வாங்க மேம். ஹலோ டாக்டர். ஹலோ ரம்யா. வாங்க இப்படி உட்காருங்க. உட்காருங்க, இப்படி உட்காருங்க. பரவாயில்ல டாக்டர். அப்புறம் ரம்யா, ஆ நேத்து கார்டியோமயோபதி சம்பந்தப்பட்ட ஒரு ஆர்டிகல் படிச்சேன். சரி, அதை உங்களுக்கு மெயில் பண்ணி விடுறேன். ஓகே டாக்டர். படிச்சுட்டு சொல்லுங்க. இவங்க பேரு இளவரசி, இவங்க என்னோட பேஷண்ட். வணக்கம் சார். ஹலோ, சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? டாக்டர், நம்மளோட ஹாஸ்பிட்டல்ல என்னோட சிபாரிசுல கண்டிப்பா இவங்களுக்கு ஒரு வேலை கொடுக்கணும். அப்படியா? அப்படி என்னம்மா இவங்களுக்கு ஸ்ட்ராங்கா சிபாரிசு? இல்ல, அந்த அக்கவுண்ட் சித்ரா யூஎஸ் போயிட்டாங்கல்ல, ஆமா. அவங்க போஸ்டிங் வேகண்டா தானே இருக்கு, அதே உங்களுக்கு போட்டு கொடுங்களேன். இது உங்க ஹாஸ்பிட்டல், நீங்க என்ன வைக்கிறது டாக்டர்? தான் சட்டம், நீங்க வைக்கிறவங்க தான் ஒர்க்கர்ஸ். அந்த பொறுப்பு தான் உங்ககிட்ட நான் எப்பவோ ஒப்படைச்சிட்டேனே. இவங்கள அக்கவுண்ட் செக்ஷன்ல நான் வேலைக்கு வச்சுக்கிறேன். மாசம் 10,000 ரூபாய் சம்பளம் கொடுத்துடலாம். என்ன ரம்யா சொல்றீங்க? நான் முடிவே பண்ணிட்டேன் டாக்டர். என்ன படிச்சிருக்கீங்கம்மா? நான் டிகிரி முடிச்சிருக்கேன் சார். சரி, ஓகே. சாமிக்கு நைவேத்தியம் காமிக்கிற மாதிரி சம்பிரதாயத்துக்கு என் கண்ணில் காமிச்சிருக்கீங்க. கேரியான். இவங்கள நான் ஜாயின் பண்ணி விட்டு வந்துடுறேன். சரி ரம்யா, சீக்கிரம் வந்துருங்க. ஓகே டாக்டர். இந்த ஆர்டிகல் பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். வாங்கம்மா. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். ஓகேம்மா. இங்க பாருங்க இளவரசி, இவரு ரொம்ப திறமையான டாக்டர். இவர் எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும். இந்த ஹாஸ்பிட்டல்ல நானும் அவரும் சேர்ந்து தான் பாத்துக்கிறோம். எனக்கு நீங்க இவ்ளோ பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க. இதை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். தேங்க்ஸ் எல்லாம் எனக்கு சொல்லாதீங்க. உங்க வேலையில நீங்க விசுவாசத்தை காட்டுங்க. கண்டிப்பா டாக்டர். இங்கேயே செக்அப் பண்ணிக்கலாம், மருந்து வாங்கிக்கலாம். சின்சியரா வேலை செய்யறது ஒருவேளை பெரிய டாக்டருக்கே பிடிச்சிருச்சுன்னா டெலிவரி கூட ஃப்ரீயா பாத்துக்கலாம். தேங்க்ஸ் டாக்டர். இட்ஸ் ஓகேம்மா, வாங்க என் கூட வாங்க. ஏய் அண்ணா. தம்பியை நெருக்காம இடம் விட்டு உட்காருங்கடா. சரிங்கண்ணா. தேங்க்யூ சார். நானே சொல்லான் இருந்தேன். தம்பி, தமிழரசி அம்மா எனக்கு ரொம்ப பழக்கப்பட்டவங்க, தூரத்து சொந்தம் கூட. ரொம்ப திறமையான வக்கீல். என் கேஸு பல இதெல்லாம் அந்த அம்மா தான் பார்க்குறாங்க. ஓட ஓட விரட்டியிருக்காங்க. யாரு? தப்பு செய்கிறவங்கள. ஓ அப்படியா? அப்புறம் தம்பி, உங்கள் பேர் என்ன? என் பேர் ஸ்வரூபன் சார். நான் ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். ஓ அப்படியா? அதான் வக்கீல் அம்மா வீட்டில் வேலையா? ஆக்சுவலி அம்மா பானுவும் தமிழரசி மேடமும் காலேஜ் மேட்ஸ். நாங்கள் பெங்களூரில் செட்டில் ஆகிட்டோம். தம்பிக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அதுக்கு தான் சார் சென்னை வந்திருக்கேன். தமிழரசி மேடம் பொண்ணை கல்யாணம் பண்ணலான்னு இருக்கேன். தமிழரசி பொண்ணையா? அதுக்கு பொண்ணு கிடையாது தம்பி, ஒரே ஒரு பையன் தானே. அவனும் பாவம் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டானே. சார் நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் சரியான ஆள் தானா? தமிழரசி குடும்பத்தை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியுமாங்கிறதுக்காகத்தான் ஒரு சின்ன டெஸ்ட் வச்சேன். ஆஹா, தமிழரசி மேடமுக்கு பொண்ணு இல்லை பையன்தாங்கிறது எனக்கும் தெரியும். தம்பி நீங்கள் வக்கீல்ல, அதான் போட்டு வாங்குறீங்க. ஆமாம் சார். நாங்களும் போட்டு வாங்குவோம் தம்பி, கொஞ்சம் பொறுத்திருந்து பாருங்கள். தப்பாக எடுத்துக்காதீங்க சார். கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது தானே. அப்போ உங்கள் கல்யாண வேலையாக வந்துருக்குறீங்க? ஆமாம் சார். தமிழரசி மேடம் என்னை இது வரைக்கும் பார்த்தது கூட கிடையாது. நான் எப்படி இருப்பேன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. ஆனால் எங்கள் அம்மா மேலே அவங்களுக்கு ரொம்ப பிரியம். ஃப்ரெண்ட்ஸாக இருந்தவங்க இப்போ ரிலேட்டிவ்ஸாக ஆக போகிறாங்க. நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, நீங்கள் எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணும் சார். சொல்லுங்கள் தம்பி. தமிழரசி உங்கள் தூரத்து சொந்தன்னு சொன்னதுனால உங்ககிட்ட இந்த உரிமையை எடுத்துக்கிட்டு கேட்குறேன். அவங்க வீட்டில் ஒரு பொண்ணு இருக்காங்களே, அவங்க மருமக. பூஜா. கரெக்ட் சார். அந்த பொண்ணை பற்றி உங்களுக்கு எதாவது தெரியுமா? தமிழரசி மேடம் குடும்பத்தை பற்றி இவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்கீங்க.
உங்களுக்கு அந்த பொண்ணை பற்றி நிச்சயமாக ஏதாவது தெரிஞ்சிருக்கும். ரொம்ப தங்கமான பொண்ணு தம்பி. பெத்த தாயை நம்புறத போல அந்த பொண்ணையும் நம்பலாம். ஓ, வெரி குட் சார், தேங்க்யூ. ஆமாம் தம்பி, என்ன அந்த பூஜாவை பற்றி அவ்வளவு அதிகமாக விசாரிக்கிறீங்க? கட்டிக்க போகிற பொண்ணை பற்றி நான் விசாரிக்காமல் வேற யாரும் சார் விசாரிப்பாங்க? ஓ, கதை அப்படி போகுதா? இதையெல்லாம் நான் அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே விசாரித்து தெரிஞ்சுக்கணும் தான் கடவுள் நான் வந்த கால் டாக்ஸியை பிரேக் டவுன் பண்ணி இந்த சந்திப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். இல்லை சார்? ஆமாம் தம்பி, கடவுள் ரொம்ப பெரியவர்ல, இப்படியெல்லாம் லீலைகள் காமிப்பார். என்ன பண்ணிட்டு இருக்க லீலா? பார்த்தா தெரியல, ஆபீஸ் வேலை. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஆமா, எங்க குழந்தைய காணோம்? பக்கத்து வீட்டு மாமி கோயிலுக்கு போயிருக்காங்க. அதான் உண்டியல்ல போட்டுருங்கன்னு சொல்லி கொடுத்து அனுப்பியிருக்கேன். ஏய் அக்கா, அவங்க குழந்தைய பத்திரமா பாத்துக்குவாங்க அக்கா. எனக்கு வேற நிறைய வேலை இருக்கு. அதுவும் இல்லாம அவளை வச்சுக்கிட்டு என்னால வேலை பார்க்க முடியலக்கா. சரி, அதுக்காக இப்படி குழந்தைய எல்லார்கிட்டயும் வெளியில கொடுத்து அனுப்புவாங்களா? இன்னைக்கு ஒரு நாள் தானேக்கா, அதெல்லாம் பத்திரமா பாத்துக்குவாங்க. ஆக்சுவலா இன்னைக்கு ஒரு நாள் இல்ல லீலா. இந்த பிரச்சனைக்கு நாம நிரந்தரமா ஒரு வழி பண்ணியே ஆகணும். ஏ? எனக்கு வேலை கிடைச்சிருக்கு லீலா. அட, இது எப்போ? இன்னைக்கு காலையில தான். மறுபடியும் இந்த பெட்ரோல் பங்க் சேல்ஸ்மேன் வேலைன்னுலாம் சொல்லிடாத, அப்புறம் நான் கடுப்பாயிருவேன். அதெல்லாம் இல்ல, ரொம்ப டீசென்டான வேலை. ஒரு ஹாஸ்பிட்டல்ல. ஹாய், டாக்டர் அக்கா? ஒரு டாக்டர் அம்மா வாங்கி கொடுத்த வேலை. நான் ரம்யான்னு ஒரு டாக்டர் கிட்ட செக்கப்க்கு போறேன்ல, அந்த டாக்டரை நான் எதிர்ச்சா ரோட்ல பார்த்தேன். வேலை ஏதாவது கிடைக்குமான்னு கேட்டேன். அவங்க உடனே அவங்க சீனியர் டாக்டர் இருக்கிற ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் எனக்கு அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை வாங்கி கொடுத்துட்டாங்க. இன்னொரு விஷயம் தெரியுமா, நாங்க வேலை செய்ய போறதுனால எனக்கு செக்கப், டெலிவரி எல்லாமே ஃப்ரீ. ஹாய், அப்ப நான் கூட இன்னொரு குழந்தை பெத்துக்கலாம் போலியே. ஏய், இது என்ன ஒன்னு பெத்தா இன்னொன்னு பெத்துக்கிற ஆஃபரா? அங்க வேலை செய்ய போற எனக்கு மட்டும்தான் இந்த சலுகை. அப்ப எனக்கும் அங்கேயே வேலை வாங்கி கொடுத்துரு. இது பாத்தியா, இந்த ஃபைல் எல்லாம் படிச்சு படிச்சு எனக்கு நாக்கு தள்ளுது. முதல்ல ஒழுங்கா நான் போய் அந்த வேலையில ஜாயின் பண்றேன், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம், சரியா? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். குழந்தைங்களை யார் பாத்துக்கிறது? கணேசன சம்சாரம் ராணி, அவங்க வீட்டுல சும்மா தானே இருக்காங்க. நம்ம குழந்தைங்கள பாத்துக்கிறதுக்கு கூப்பிட்டா அவங்க வரமாட்டாங்களா?